வணக்கம். நாம் இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக தான். இதில் 1/4 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பில் 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கட்டி பெருங்காயமும் கொஞ்சம். கட்டி பெருங்காயம் ஏன் சேர்க்கணுன்னா நல்லா வாசனையாகவும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமையும் இருக்கும். இப்போ இந்த பருப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெந்தயம் பருப்பில் சேர்த்து வைக்கும்போது பருப்பு நல்லா மலர்ந்து வேகும். சீக்கிரமாக சாம்பார் கெட்டு போகாது. 3 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதில் 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படபடன்னு பொரியும் போது சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் பருப்பு வேகட்டும், நம்ம இந்த பக்கம் காயெல்லாம் தாளித்து விட்டுடலாம். இந்த தாளித்து கொதிக்கிறதுக்கும் அந்த பருப்பு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். சட்டுன்னு நம்ம சாம்பார் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்தயம் பருப்புலேயே போட்டதுனால இப்போ தாளிப்பில் வேண்டாம். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு 2-3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் 1, முழு வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் தான், அதை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பழுத்த தக்காளி இன்னொன்று சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பெங்களூர் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி எந்த காய் உங்களுக்கு விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே காய்கறி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடலாம். இதில் நம்ம 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சாதாரண குழம்பு மிளகாய்த்தூள் தான், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு நம்ம பருப்புக்கும் சேர்த்து இதிலேயே உப்பு சேர்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். காய்கறிலாம் உப்பு அந்தளவுக்கு ஈராது, கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்புக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா ஹைலியே இந்த காய்கறிலாம் வேகணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 2-3 கொதிக்கட்டும். காய்கறிலாம் நல்லா வேகணும். அதனால் இது நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நம்ம இவ்வளோ தண்ணி வச்சோம், இதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை அந்த கொதிக்கிற காய்கறிகளே கொட்டிடலாம். அப்படி இல்லைன்னா ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை காய்கறியில் கொட்டிட்டேன். இப்போ இதை மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்மேஷர் இருந்தாலும் மசிச்சுக்கலாம், இல்லைன்னா கரண்டிலேயே கூட நம்ம மசிச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டதுனால சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த காய்கறியெலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த வெந்துட்டுருக்க காய்கறிகளை இதில் எடுத்து கொட்டிடலாம் பருப்பில். ஸோ பேரலல் குக்கிங் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை ஆகும்.
சட்டுன்னு சமைச்சிடலாம். இப்போ இந்த பருப்பில் இந்த காய்கறியை கொட்டிடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நமக்கு சட்டுன்னு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைங்க. அப்பப்போ ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து அடியில் பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் இது 3-4 கொதிக்க வச்சதுன்னா நமக்கு சாம்பார் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இது ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொச்சிட்ருக்கு. நல்லா 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2-3 செகண்டு கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 கொதி வைங்க. சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதோடய வாசனை போயிடும், சுவையும் மாறிடும். அதனால் ரொம்ப கொதிக்க வைக்காமல் பருப்பு புளி எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3-4 கொதி கொதிச்சதுன்னா போதும். சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது